குட் மார்னிங் மக்களே, வெல்கம் டு லாஸ் லக்கேஜ். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் இன்றைக்கி சூப்பராக இருக்கேன். ஸோ இப்போ வந்து நாம் நம்ச்சி பஜாரில் இருக்கோம். பொதுவாக வந்து நம்ச்சி பஜாரில் எல்லோரும் ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்பாங்க. நான் வந்து கண்டிப்பாக அது பண்ண போகிறது கிடையாது. நான் ட்ரெக் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நாம் தேங்போஜே போகிறோம். அப்ராக்சிமேட்லி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு ட்ரெக் இருக்குது. கொஞ்சம் கஷ்டமான ட்ரெக்கு தான் அதுவும். பட் நாம் இன்றைக்கி போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நாம் இருக்கிறது வந்து 3440 ஆல்டிடியூடில். ஸோ இப்போ நம்ம போகிறது வந்து 3860 ஆல்டிடியூடுக்கு போகிறோம். ஸோ கெயின் வந்து ஒரு 420 ஆல்டிடியூட் வந்து நாம் இன்றைக்கி கெயின் பண்ணுறோம். ஸோ நான் வந்தேன், நல்லா இங்கே ஃப்ரெஷ் வாட்டர் இருந்தது, ஹாட் வாட்டர். ஸோ நல்லா ஒரு குளியலை போட்டேன், கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வந்து காய வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நாம் போகிறோம். ஏதாச்சும் சாப்பிட்டு கீழே அப்படியே கிளம்பிடுவோம். இந்த பக்கம் வியூஸ் எல்லாம் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. நான் வெளியே போகும்போதும் காமிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே ஒரு மலை இருக்குது பாருங்கள், இந்த பக்கம்லாம் இதாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. கிளைமேட் வந்து தரமாக இருக்குது. ஸோ செக் பண்ணலாமா? லெட்ஸ் கோ. மறந்துட்டேன். என்னோட லேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அண்டர்வேருக்கு மேலால் தேர்மல் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலால் வந்து ஒரு கோல்ட் வெதருக்காக விண்ட் ப்ரூஃப் ஒரு ட்ரௌசர், அண்ட் மேலே வந்து ஒரு தேர்மல் அண்ட் குயிக் ட்ரை டிஷர்ட் அண்ட் டவுன் ஜாக்கெட். எக்ஸ்ட்ரீம் வெதராக இருந்தால், எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருந்தால் என்கிட்ட ஒரு ஃப்ளீஸ் ஜாக்கெட் இருக்குது. நான் அதை உடுத்துட்டு அதுக்கப்புறம் டவுன் ஜாக்கெட் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் வந்து செடாரில் வந்து ஒரு பூட் போட்டிருக்கேன் அண்ட் வூல் சாக்ஸ் போட்டிருக்கேன், வூல் சாக்ஸ். ஸோ இது தவிர வந்து நீங்கள் கண்டிப்பாக சன்க்ரீம் பூசிக்குங்க. அண்ட் லிப்புக்கு கண்டிப்பாக வந்து வெஸ்லின் ஏதாச்சும் பூசிக்குங்க, இல்லாட்டி வெடிச்சிடும் இதெல்லாம். ஸோ இப்போ நான் போகிறேன் கீழே. ஸோ போயிட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஆனால் ரொம்ப அநியாயா. அதில் ஒர்க் வாட்டர் வந்து 100 அப்படின்னு தான் போட்டிருந்தது. நான் என் பாட்டிலுக்கு ஃபில் பண்ணிக்கிட்டேன்னா நேற்று ஒரு வாட்டி இன்னைக்கு ஒரு வாட்டி அது 400. அக்காமடேஷன் சூப்பர், பட் ஃபுட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூட தான். நீங்கள் வந்தால் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நாம் அப்படி போகிறோம். கையெல்லாம் அப்படி விரைச்சி போச்சுங்க பாருங்க. புது சொல்லிடுவார் பாருங்களேன், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வேறு லெவல்யா. இங்கே பாருங்க, எல்லாமே இருக்குது. ஃபார்மசி வேணா ஃபார்மசி, ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. செம்ம பெருசுங்க இது. இந்த பக்கம் நினைக்கிறேன். ஆமாம், இதான் நம்பிச்சு. இன்னும் மேலே போனோம். இந்த மலையெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக போயிருக்குன்னு. அப்படி சூப்பராக இருக்குல்ல. நான் ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணது 10:30. லேட் தான், பட் தட்ஸ் ஓகே, போயிடுவோம். ஓகே, இது வந்து கொங்பே மவுண்டன் தான். ஓகே, ஷேப்பா ஹோட்டல்ஸ் இருக்குது. நீங்கள் வேணுன்னா வந்து தங்கலாம். ப்ரைஸ் வந்து கம்மி தான். அங்கெல்லாம் ஹோட்டல்ஸில் தங்கினா கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துல தங்கினா சாப்பிட்டாலே போதும், சாப்பாட்டுக்கு காசு கொடுத்தா போதும். இங்கே பாருங்கள், ஒரு வேலி இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்களேன் வேலி. இங்கே பாருங்கள் மலை. இங்கே பாருங்கள் நான். ஐயோ, கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குயா ரோடு. சூப்பர். இப்படியே அங்கே வரைக்கும் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். இருக்காதே, இருக்க விட மாட்டாங்களே. ஸோ அப்படியே மலையெல்லாம் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அம்மாடி ஸ்லோவாக நடக்கணும், ஸ்லோவாக. பாருங்க, குழந்தை ஒன்று அப்படி போட்டுக்கிட்டு, குழந்தையோட வெயிட் எப்படியும் 10 kg தான் இருக்கும்ல. 15. நான் தான் கெத்து. கெத்தலாம் இல்லை, இதெல்லாம் வச்சுட்டு போக முடியாது. மேலே போனால் ரொம்ப குளிருன்றாங்களே. ஒரு 4 க்ளோத்து மேலே போட்டு தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னுமே அங்கே தான் ஐயா இந்த ரோடு நேராக போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இதோ வந்துட்டான்ல என் உயிரை கொத்தா எடுக்கிறதுக்கு. நல்லா தானே போய்கிட்டு இருந்தது. நான் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக கூலாக வந்தோம். இது அமாடாப்ல. இங்கே போனால் எப்படி இருக்கும், எப்படி தெரியும் சுத்து. வேறு லெவலில் இருக்கும்ல. திரும்பவும் வந்து அதே மாதிரி ஒரு ரூட் கிடச்சிருச்சு. அந்த ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம்.
யாக்ஸ். ஹாய் யாக்ஸ். இந்த பக்கம் யாக்ஸு, அந்த பக்கம் மவுண்டன்ஸு, அட்டகாசம். இந்த பக்கம் நான், செம்மையாக ஒரு காற்று, அடித்து தூக்குற வெயில், ரைமிங். ஒரு 400 ரூபாய்க்கு எடுத்த ஹாட் வாட்டரில் பிளேன் டீ சமைக்க போகிறேன். ஸோ என்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக இருக்குது. பிளேன் டீ இருக்குது, சாக்லேட் இருக்குது, சாக்லேட் காஃபி இருக்குது, சாக்லேட் ஹாட் சாக்லேட் இருக்குது. பிளேன் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே நைஸ் ஐஸ். செம்ம குளிருது. இங்கே பாருங்க, ஒரு காட்டுக்கு நடுவில் போகிறோம். இந்த பக்கம் ஏதோ ஹோட்டல் இருக்குது. ஃபோர் சேல் போட்டிருக்காங்க. இல்லை யக் சீஸை வந்து ஃபோர் சேல் போட்டிருக்காங்க. ஸோ இந்த யக் சீஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பார்க்கலாம். ஓகே. ஸோ இது ஒரு காடு, பெரிய காடுலாம் கிடையாது, குட்டி காடு. நம்ம இப்போ கெஞ்சுமா அப்படின்னு ஒரு ஏரியாவில் இருக்கோம். ஒரு வில்லேஜ், இது குட்டி வில்லேஜ். ஸோ இங்கேருந்து அம்மா டபுள்லாம் செம்ம அழகாக தெரியுது, சூப்பராக தெரியுது பாருங்கள். இப்படிதான் இருக்குது. கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம். எங்கிட்ட இருக்கிறது ஹாட் வாட்டர், இங்கே இருக்குது சும்மா வாட்டர். கிளம்பிடலாம். ஓகே. இங்கே பாருங்க, ஃபுல்லாக ஐஸ், ஃபுல்லாக வந்து ஐஸ் தான் இருக்குது. அங்கெல்லாம் இருக்குது, மேலே இருக்கும். இது வந்து ஸ்கிட்டாக, இது பாருங்க, இது பாருங்க, இது ஸ்கிட்டாகி வருது. இப்படி தான் வந்து நம்ம போகிற ரூட்டில் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்கிட்ட கேட்டர் இல்லை, ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்தேன். பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்களேன், மரம் இருக்குது, இப்படி சாஞ்சிருக்கு ரெண்டு பக்கமும் மரம். இந்த ரூட்டில் இப்போ தான் இப்படி ஒரு இடத்த பார்க்குறேன். அழகாக இருக்குது. பின்னாடியும் அப்படி தான் இருக்குது. இந்த பக்கம் கல் இறங்க இருக்குது. இறங்கும்போது ஈஸியாக தான் இருக்குயா, ஏறும்போது தான் தண்ணி கேட்குது. ஸோ இந்த பக்கம்தான் நினைக்கிறேன். இந்த பாருங்க, இப்படி தெரியுதா, இங்கே தான் போருக்கு. நான் போகிற ரூட் கரெக்டு தான் நினைக்கிறேன் ஐயா. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஹாஃப் வந்துட்டோம். நம்ச்சி பஜார்லேருந்து தெங்குபோச்சி சென்டரில் மாதிரி இருக்கும் இப்போ நாம். ஸோ ஒரு டேரி மில்க் வித் பார்த்துக்கிட்டு அப்படியே டேரி மில்கை சாப்பிட்டு அப்படியே போகலாம். செம்மையாக இருக்குது. இன்னும் ஃபுல்லாகவே மழை தான். இந்த பாருங்க, எல்லா பக்கமே மழை தான் இருக்குது. இந்த பக்கம் அம்மா டபுளம் இருக்குது. நினச்சதை விட குயிக்காக வந்துட்டேன். சொல்லக்கூடாதுப்பா, தெரில, முன்னாடி ஏதாச்சும் இப்படி ஏற இருந்தாலும் இருக்கும். நம்மளுக்கு அவ்வளோ செய்க. ஓகே, இது சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஓகே, இது ஒன்று எடுத்திருக்கேன். இது ஏதோ ரெட் புல் மாதிரி எனர்ஜி ட்ரிங்க் ஒன்று, 200. ஸோ தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு போவோம். வாட்ஸ் திஸ் பிளேஸ்? லேஷஸா. ஓகே. வேர் இஸ் த டைம்? யக் பூல் எடுத்து ரோப் செய்கிறாங்க. இப்படி திறந்து அதில் அப்படி சுற்றி இது ஃபுல்லாக இப்படி ஒரு பண்டல் மாதிரி செய்வாங்க. நைஸ். ஹாய் டாக். எனக்கு ஒரு டவுட்டியா, ரொம்ப நேரமாக கீழே வாங்கிட்டு இருக்கானே. ஹை ஆல்டிடியூட் அப்படின்னு நான் வந்து மேலே தானே போகணும். ஏன் நான் இவ்வளோ கீழே இறங்கிட்டு இருக்கேன்? கரெக்டாக தான் போகிறோமா? டவுட்டு தான்யா. இவருங்க மொத்தமாக அப்படி கீழே தான் இறங்கிட்டு இருக்கேன். அங்கேருந்து தெரில, மேலே ஏதாச்சும் இப்படி இருக்கும் சம்டைம். நான் இப்போ புங்கி தெங்கா ரீச் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், கைடு இருக்காங்க நிறைய. ஸோ இங்கே பாருங்கள், என் தலைக்கு மேலே என்ன இருக்குன்னு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இருக்குது. அப்படி போயிட்டு இப்படி ஏறி வரணும். அதில் இந்த தூத்கோஷி ரிவர் இருக்குது தானே, இந்த பக்கம் செம்ம அழகாக தெரியுதுங்க. இந்த பாருங்களேன், கலரெல்லாம் எப்படி ஒரு ஜெம் மாதிரி இருக்குது. மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம இந்த வழியாக தான் போக வேண்டியிருக்கு. இப்படி ஏதாச்சும் சாப்பிட்லாமா அப்படின்னு யோசிக்கிறேன். இப்போ கரெக்டாக நான் வந்து ஒரு 11 o'clock ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா, இப்போ வந்து டைம் கரெக்டாக 2 o'clock ஆகுது.
3 ஹவர்ஸில் புங்கி தேங்காய் வந்துட்டோம். இன்னொரு 1 ஹவரில் போயிடலாம். ஆனால் இந்த வழி அவ்வளோ கஷ்டம் கிடையாது. இப்போ இதுக்கு மேலே ஏதாச்சும் கஷ்டமாக இருந்தால் தான். பட் இப்போ இவ்வளோ நேரம் வந்ததில் எனக்கு பெருசாக ஒரு கஷ்டமும் தெரில. நேற்று நம்ச்சி பஜார் வர்றதுக்குள்ளே உயிரே போயிடுச்சு, அந்த அளவு கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கி அவ்வளோ பெருசாக கஷ்டம்லாம் இல்லைங்க. இங்கே இருக்கிற நாய்ங்கள்லாம் கரடி குட்டி மாதிரி இருக்கானுங்க. இங்கே பாருங்களேன். கரடி ப்ரோ, எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக தெரியலையே எனக்கு. கச்சி வச்சிடாதீங்க ப்ரோ, செம்ம டயர்டில் இருக்கேன். இன்றைக்கி நாளோட ஃபர்ஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜு தான் இது. ஸோ இப்போ இது அப்படியே போகிறது தேம்போஜஸ் பக்கம்தான். இது நான் தூத் பூசியை காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கலர் எப்படி வருதியா, இவ்வளோ பச்சை கலரா, செம்ம அழகாக இருக்குங்க. சான்ஸே இல்லை. இந்த பக்கம் ஒன்று வேறு லெவல். அப்படியே சத்தியமாக குதிக்கலாம் போல் இருக்குது. ஆனால் செம்ம கூலாக இருக்கும். கண்டிப்பாக கூலாக தான் இருக்கும்ல. ஏ ப்ரோ, பார்த்துட்டு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ அப்படியே போயிடலாம். ஓகே, இங்கே பாருங்க, தண்ணியில் தான் சுற்றுது இது. தண்ணி வருது இல்லை அங்கேருந்து, ஆற்று தண்ணி. அதை அப்படியே டைவர்ட் பண்ணி எடுத்து இங்கே சுற்ற வைக்கிறாங்க. சம்டைம் பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இதில் சுற்ற வச்சு. நம்சரையும் பார்த்தேன் இதே மாதிரி. இங்கே புங்கி தெங்காவில் வந்து நெக்ஸ்ட் செக் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து அப்படியே போக வேண்டியதுதான். இதுதான் செக் பாயிண்ட். எல்லா இடத்துலையும் டிஐஎம்எஸ் கார்டை வந்து இது பண்ணுறாங்க. அப்புறம் டாய்லெட்ஸ் இருக்குது, வேணா போய்க்கலாம் தேவையில்ல. ஓகே, இதுதான் புங்கி தெங்காய். இனிமேல் தான் சம்பவம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இவ்வளோ நேரம் ஸ்ட்ரெயிட் ரோடாக தானே வந்தோம், இனிமே இப்படி தான் போவருக்கு. இந்த பாருங்க, இதெல்லாம் இல்லை, அந்த பக்கம் இன்னும் நிறைய இருக்கான். நான் நினச்சேன் கீழே இறங்கிட்டு வரும்போதே நான் டவுட் பட்டேன் சம்பவங்கள் இருக்குது அப்படின்னு. ஸோ 7 கிலோமீட்டரை 3 ஹவரில் வந்துட்டோம். இந்த 3 கிலோமீட்டர் 2 ஹவர் போகும் அப்படின்றாங்க. நானும் பேகை தூக்கிட்டு இங்கே எப்படியோ ஒரு 3 ஹவர் போகும்னு நினைக்கிறேன். போகலாம். ஸோ காய்ஸ், ஒரு நட் பிரேக். எங்கிட்ட கேஷ்யூஸ் இருக்குது, வால்நட் இருக்குது, ஆமண்ட் இருக்குது, ஸோ குக்கீஸும் இருக்குது. கேஷ்யூஸ் வந்து செம்மையாக இருக்கும், அதனால கேஷ்யூஸ் சாப்பிடலாம். ஓகே, தே ஆர் ஃப்ரம் இந்தியா. அண்ட் வாட்ஸ் யுவர் ஏஜ்? My age 50. Okay, 50. And my wife 44. Worry. And this 15. She's birthday. Okay, happy birthday in advance. Doggy boy. ஆளே இல்லை. என்ன பண்ணுற நீங்கள் இங்கே? இந்த பக்கமே மனுஷன் கிடையாது. இந்த பாருங்க வியூஸ் எப்படி இருக்குன்னு. பாய் பாய் டாகி. ஷார்ட் கட் எடுத்திருக்கேன். ஒரு கைட் கிடச்சிருக்காப்புல, லேடி கைட். நான் போகுது பேர் வந்து நான் என்ன வைக்கலாம் தெரில, நீங்களே ஏதாச்சும் சஜஸ்ட் பண்ணுங்கள். நானும் என் கைடும் பிஸ்கட் சாப்பிட போகிறோம். வாங்க கைட் ப்ரோ, பிஸ்கட் சாப்பிட்லாம் நம்ம. உங்களுக்கு ஆஃபு, எனக்கு ஆஃபு. ஓகே, ஹாஃபு கூட வந்துடுச்சு. நான் சாப்பிடுங்க. முடியுமா? ஏன்டா இவ்வளோ மண்ணில் பெறட்டுற? குட் பாய், குட் பாய்.
இந்த கைடு எனக்கு வழி காட்டாமல் அதே போய்கிட்டு இருக்கு. என் வழியில் வந்துக்கிட்டு இருக்கு. ஷார்ட்கட் காட்டுன்னா காட்ட மாட்டேங்குது போய். தேம்போச்சு எங்கடா? எங்கடி? டேய் தங்கக்குட்டி முடியல, ஏதாச்சும் ஷார்ட்கட்டில் கூப்பிட்டு போடா. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வேறு லெவல். இன்னும் கொஞ்சம் தான். அண்ட் ஐ காட் அ ஃப்ரெண்ட் ஃப்ரம் நேபாள். His name is Prakash. So see this view. Still my guide is with me. So view பாருங்க எப்படி இருக்குன்னு, வேற லெவல். சூப்பர். Timbojeri Chaitom. லைக் இப்போ போயிட்டு ரூம் தேடணும். அண்ட் இவங்க 2 பேரும் சைனாலேருந்து வந்திருக்காங்க. ஸோ எங்கேயாச்சும் போயிட்டு தேடிடுவோம் ஒரு ரூம், சாப்பாடு எல்லாத்தையும். ஓ see that. It's wow. இங்கே பாருங்க இந்த அழகை. அமாடப்லாம் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ யாக்ஸ் இந்த பக்கம் அதை விட சூப்பர் கிடையாது, இது நார்மல் தான். அப்புறம் இப்போ ரூம் தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் வந்து சீசன் இல்லாதனால நிறைய ரூம்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ப்ரோ. அதனால ஒன்று தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறவங்க கூட. ஓகே, இங்கே வந்து ஒரு ரூம் எடுத்தாச்சு. என் ரூமுக்கு வந்து 500 rupees. சாப்பாடெல்லாம் இங்கே எடுத்துடலாம். ஸோ அப்படியே வந்து ஹீட்டர் மாதிரி ஒன்றில் அப்படி சுற்றி உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லோரும் இருக்கும் இங்கே வரையும். ஸோ கொஞ்சம் உட்காந்துட்டு அப்படியே ரூமுக்கு போகலாம். ஓகே, காலையில் வேறு லெவல் வியூ கொடுக்குறேன் உங்களுக்கு. இதுதான் என் ரூம். ஜஸ்ட் 500 தான். பட் ஃபுட்டெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். 800 900 அந்த மாதிரி தான். ஹாட் வாட்டரே வந்து 300 சம்திங். ஸோ கீழே வந்து எடுத்துகிட்டு வரணும்ல, ஸோ அதனால் ரீசனபிள். ஸோ இப்போ வந்து நம்ம தேம்போஜியில் இருக்கோம். 3860 ஆல்டிடியூடில் இருக்கோம். நேற்றே விட 420 ஆல்டிடியூட் வந்து நம்ம கெயின் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னடா அந்த ஆல்டிடியூட் எதுக்கு இது அப்படின்றது தான். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக் பண்ணும்போது. அண்ட் ஏன்னா வந்து சி லெவலில் வந்து ஆல்டிடியூட் வந்து 0 அண்ட் ஆக்சிஜன் லெவல் வந்து 100%. பட் நீங்கள் மேலே ஏறி வர அந்த ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நாம் இருக்கிற இடத்துல வந்து தேம்போஜியில் ஜஸ்ட் 60% ஆஃப் ஆக்சிஜன் தான் இருக்குது. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த டேப்லெட்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறது. ஸோ நான் வந்து இது வரைக்கும் எந்த டேப்லெட்டோ விட்டமினோ எடுக்கலை. நான் நல்லா தான் இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, உடம்பு வலியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ எனக்கு ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக எடுப்பேன். நான் என்ன சூப்பர் ஹீரோவா இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் எடுப்பேன். ஸோ நாளைக்கு வந்து நம்ம டிம்போஜே போகிறதுக்கு, ஸோ அங்கே தான் போகிறோம் நாளைக்கு. 11 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ட்ரெக் பண்ண வேண்டியிருக்கு. இந்த வழியாக வந்து சூப்பரான வியூ ஒன்று உங்களுக்கு காலையில் காமிக்கிறேன். வேறு லெவலில் இருந்தது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ட்ரெக் பண்ணும்போது கண்டிப்பாக காப்ஸ் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து தால் பாத் இருக்குது, பொட்டேட்டோஸ் இருக்குது, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி எடுங்க. அதுதான் வந்து ட்ரெக்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் மேட்டர். அண்ட் நாளைக்கு உங்களோட சூப்பரான வியூவோட காலையில் சந்திர வரைக்கும் உங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துங்க. பக்கத்தில் இருக்கிற முடிஞ்சால் பார்த்துங்க. Until I see you next time. Tada, bye bye, good night. Have a great night.